உங்கள் அப்பாவை கொன்னுடுவேன்னு ஜாக் சொன்னதை கேட்ட லிசா ஹெல்ப்புக்கு ஆளை கூப்பிட பார்ப்பாங்க. நீ உதவிக்கு ஆளை கூப்பிட்றதுக்கு முன்னாடி இது உங்கள் அப்பாவோட பர்ஸ் தானே பாரு, இதை நான் எடுக்கல, என் ஆள் ஒருத்தன் உங்கள் அப்பாவோட டேபிள்லேருந்து எடுத்துகிட்டு வந்து கொடுத்தான். இந்த விஷயத்தை நீ ஃப்ளைட் அட்டெண்டன்ட் கிட்ட சொன்னனா நான் உங்கள் அப்பாவை கொன்னுடுவேன், உட்காரு. இதை கேட்ட லிசா அழுதுட்டு இருப்பாங்க. ஃப்ளைட் அட்டெண்டன்ட் உங்களுக்கு எதாவது ஹெல்ப் வேணும்னு சொல்லிட்டு கேட்க வருவாங்க. லிசா அழுதுட்டு இருந்ததை பார்த்துட்டு என்ன ஆச்சுன்னு கேட்டதும் அவங்க ஃபேமிலியில் ஒருத்தர் இறந்துட்டாங்க சொல்லிட்டு ஜாக் சமாளிச்சிடுவார். நீ எங்கள் அப்பாவை எதனா பண்ணிட்டியான்னு லிசா கேட்பாங்க. நான் சொல்கிறது நீ செய்கிற வரைக்கும் நான் உங்கள் அப்பா ஒன்றும் பண்ண மாட்டேன். சரி, இப்போ நான் என்ன பண்ணணும்னு லிசா கேட்டதும் நீ ஒர்க் பண்ணுற ஹோட்டலுக்கு கால் பண்ணி உன் மேனேஜர்கிட்ட பேசி கீபோர்டு ரூமை 38.25லேருந்து 40.80க்கு மாற்ற சொல்லு. அதெல்லாம் என்னால் முடியாதுன்னு லிசா சொல்லுவாங்க. என் ஆள் ஒருத்தன் உங்கள் வீட்டு பக்கத்தில் இருட்டில் BMW காரில் உட்காந்துக்கிட்டு பாட்டு கேட்டுட்ருக்கான், கையில் கத்தி வச்சுருக்கான். நீ என் அப்பாவை கொல்லலைன்னு எப்படி நம்புறது? நான் எங்கள் அப்பா கிட்ட பேசணும். சரின்னு சொல்லிட்டு ஜாக் லிசாவோட அப்பா கால் பண்ணி கொடுப்பான். லிசா அவங்க அப்பா கிட்ட பேசிகிட்டு இருப்பாங்க. அப்போ ஜாக் பாதியிலே ஃபோனை பிடுங்கிடுவான். ஜாக் லிசாவோட ஹோட்டலுக்கு கால் பண்ணுவான். அப்போ ஒரு பேசஞ்சர் ஒருத்தவங்க வந்து லக்கேஜ் எடுத்து தர சொல்லி ஜாக் கிட்டே ஹெல்ப் கேட்பாங்க. அப்போ ஒரு ஓல்டு லேடி வந்து லிசா கிட்டே பேசுவாங்க. ஏர்போர்ட்டில் அவங்ககிட்ட ஒரு புக்கை லிசா கொடுத்துருப்பாங்க. நீ சொல்கிற மாதிரி இந்த புக்கில் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் எதுவும் இல்லை, சரி நான் உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தை நான் மார்க் பண்ணி தரேன்னு சொல்லிவிட்டு அந்த புக்கில் லிசா ஒரு இன்ஃபர்மேஷன் ரைட் பண்ணி கொடுப்பாங்க. இதை ஜாக் பார்த்துடுவான். நீ எழுதுனதை அவங்க இன்னும் கொஞ்சம் நேரத்தில் படிச்சிருவாங்கன்னு நினைக்கிறேன், எதை படிப்பாங்கன்னு லிசா கேட்டதும் உடனே கோவப்பட்டு ஜாக் லிசாவோட தலையிலேயே இடிச்சிருவான். லிசா மயக்கம் போட்டுடுவாங்க.